Hi dear brothers, 6ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி, கம்பெனி நேம் தனலக்ஷ்மி, ட்ரா நம்பர் 12. ஸோ 6ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி, ட்ரா நம்பர் 12னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். என்ன பெருசாக பண்ண போகிறாங்க? ட்ரா நம்பர் 12 இருக்குல்ல, 12 13, இல்லை ட்ரா நம்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா 21, அது 22 அப்படின்னு ட்ரா நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கவனமாக ப்ளே பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். ஸோ 6ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி, ட்ரா நம்பர் 12னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1 3 6 8 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 3 6 8. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. 1ஆம் நம்பர் பவர் பண்ணால் 6, 3ஆம் நம்பர் பவர் பண்ணால் 8, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் இருக்கும். அதை பவர் பண்ணி அப்படியே கொடுத்துருப்பேன். 1 3 6 8. தேதி 6ஆம் தேதி, மாதம் 8வது மாதம், ட்ரா நம்பர் 12 1 2. ஸோ ஆல் போர்டில் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏபி ஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டபுள்ஸ் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 33. அதனால் அந்த ஒரு நம்பர் மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். ஏபி ஏசி பிசியில் 33 34 43 34 43 63 36 93 39 73 37 80 08. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 702, ரிசல்ட்டில் 70 இருக்குது. நேற்று ரிசல்ட் 70 80ன்னு வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது. 80 08 16 61. ஓகே டியர் பிரதர்ஸ், ஆல் போர்டில் 1 3 6 8. ஏபிஏசிபிசியில் 33 34 63 93 73 80 16. ஃபோர் டிஜிட்டில் 93 34. 3 டிஜிட்டில் 9334. 4 டிஜிட்டில் 93 34. 3 டிஜிட்டில் 334. 64 33 433. 46 39 639. 39 36 936. 97 33 733. 63 37 337. 10 0 10 85 085. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 நம்பர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். என்னடா இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்கானேன்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது நான் எப்பவுமே ஒரு நம்பர் எடுக்கிறேன். இப்போ 334ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பர் எப்பவுமே திருப்பி கொடுப்பேன், 433 அப்படியே திருப்பி. ஏன்னா பல தடவை நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில். நான் ஒரு கஸ்ஸிங்கில் போயிட்டுருப்பேன், அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சு அடிச்சிருப்பான். 334ன்னு நான் போடுவேன், 433ன்னு அடிப்பாங்க. ஸோ அதனால் அதை திருப்பி வைப்பேன். இல்லை என் மனசுக்கு வந்துட்டு செட் ஆகலை, இந்த நம்பர் பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்க முடியும் அப்படின்னா அந்த பாக்ஸ்னு கொடுத்துருவேன் நான்.
ஆனால் அது தேவைப்படலை. 334ன்ற நம்பர் பாக்ஸில் வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அதனால தான் அந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்சு. 93 34 334 64 33 433. ஆனால் 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். 334ன்றது திருப்பி 433. 639 இந்த நம்பர் அப்படியே திருப்பி 936. 733 இந்த நம்பர் அப்படியே திருப்பி 337ன்னு கொடுத்துருக்கேன். 085 இந்த நம்பர் மட்டும் மாறுது. ஒருவேளை 580ன்னு கூட வைக்கலாம், ஆனால் நான் கொடுக்கல. ஓகே, கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் வரல, அதனால் இந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுக்கல. மேபி வந்தாலும் வரலாம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான். 334 639 733. ஸோ இந்த 334ன்றது அப்படியே திருப்பி ஒரு நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. 4 டிஜிட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ டோட்டலாக 7 நம்பர் 334 433 639 936 733 337 085. அவ்வளோதான். ஓகே டியர் பிரதர்ஸ், எப்பவும் கொடுக்கறது தான் என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ். இந்த ட்ரிக் நம்பர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரிக் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக இருப்பேன், கான்சன்ட்ரேட் பண்ணி இதை எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோனு. ரொம்ப டீப்பாக உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். ஒரு டென்ஷனான வேலை தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஜெயிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால் எல்லாமே சுலபமாக கிடச்சிடாது வாழ்க்கையில். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சியை போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. எனிவே இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ஏபிசிக்கு உண்டான 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் பல சமயங்களில் 4 டிஜிட் நம்பரே பாஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் இருக்குதுன்னு நான் 100% நம்புகிறேன். அதனால் என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அதனால் மற்றவங்க நம்பர்ஸ் நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா என் மேலே அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் என் மேலே எனக்கு. அதனால் இதை பேஸ் பண்ணி தான் நான் கஸ்ஸிங்ஸ் எடுப்பேன். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த கஸ்ஸிங் நம்பர் மூலிமா நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் எல்லாமே 33 தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை 66ன்னு கூட அடிக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ட்ரிக் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 66 33 47 49 31 36. 3ஆம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது. என்னுடைய பிரதர்ஸ் 3 1 2 3 4 3 4 6. ஸோ 44 66 44 43 இருக்குல்ல. ஓகே, அதனால் கவனமாக ப்ளே பண்ணணும். இந்த கஸ்ஸிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் கஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மை டியர் பிரதர்ஸ், இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய எண்ணமெல்லாம் இல்லை. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு, செட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க. இது ஜஸ்ட் ஒரு கணிப்பு மட்டும்தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முடிவில்லை. அதனால் உங்களுடைய கணிப்பு இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 7 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். 7 நம்பரில் 3ஆம் நம்பர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். 7 நம்பர்னால் ஒரே ஒரு நம்பரை திருப்பி திருப்பி வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. 334 639 733 தான். 1085. ஓகே, ஸோ 6ஆம் தேதி கேரளா லாட்ரி தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 12னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் மை டியர் பிரதர்ஸ். 33 மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதோ மனசில் எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு அந்த நம்பர், அதனால தான் கொடுத்துருக்கேன். எனிவே ரிசல்ட் நமக்கு சாதகமாகவும் வரலாம், இல்லாமலும் போகலாம். அதனால் எதாக இருந்தாலும் சரி மனசை விட்டுறாதீங்க. நம்ம முயற்சியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய இதை லைக் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்கிறதே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.
எப்பவும் சொல்கிறது தான். ஸோ என்னுடைய சகோதரர்கள் நீங்கள், நான் உங்களை நேரில் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க பார்க்கலன்றதெல்லாம் இல்லை. லவ் தான் உங்கள் மேலே எனக்கு எப்பவுமே, யாராக இருந்தாலும் சரி. ரொம்ப கவனமாக இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அமைதியாக உட்காந்து யோசிங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்கும், அதை முடிச்சிடலாம். இல்லைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஓகேவா? ஓகே, லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி, மை டியர் பிரதர்ஸ். குட் லக்.